மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் பலன் பற்றி பார்ப்போமானால், அவர்களுக்கு குருவானவர் இதுவரையிலும் உச்சஸ்தானத்தில் இருந்தாலும் ஆகஸ்ட் 9 வரையிலும் அவர் அஸ்தமனம் அடைந்திருப்பதால் உங்களுக்கு சென்ற முறை வழங்கியதை போன்ற ஒரு நல்ல வரவுகளையும் யோக பலன்களையும் திட்டமிட்டு தரக்கூடிய ஒரு அளவில் இல்லை. அவர் சற்று இழுபறியாகவே, நல்ல இடத்தில் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் சற்று குறைவாகவே இருக்கும். ஆகவே தாங்கள் எதை ஒன்றையும் திட்டமிட்டும் யோசனையுடையும் இறங்க வேண்டும். இல்லையென்றால் தங்களுடைய திட்டத்தில் தவறாக ஏற்பட்டு அது உங்களை ஒரு சிக்கலான நிலையில் கொண்டு போய்விடும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே நிதானம் தேவை. குருவை பொறுத்தவரையிலும் தங்களுக்கு செவ்வாய் பகவான் இதுவரையிலும் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் ஜென்ம ராசிக்குள் நுழையும் கட்டத்திலும் உங்களுக்கு எதில் ஒன்றிலும் அலைச்சலையும், இதுவரையிலும் செலவுகளை கொடுத்து வந்தவர் இனி அலைச்சலையும் இழுபறியையும் தரக்கூடிய ஒரு ஆட்களாகவே அமைகின்றார். செவ்வாயின் மூலம் உங்களுக்கு பல சிக்கல்களும் சிரமங்களும் எதிரிகளால் தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும், ஞான மோட்சக்காரகனாகிய கேது பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சிரமத்தில் ஆரம்பித்தாலும் அதன் முடிவில் அது ஒரு நல்ல முடிவை தரக்கூடிய, சுமூகமான முடிவை தரக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையும் ஏற்படுத்தும். ஆக உங்களுக்கு இந்த செவ்வாயின் மூலம் அலைச்சலும் சிரமங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கின்றது. அதை மோட்சகாரகனாகிய கேதுவின் தைரியத்தால் நீங்கள் வெல்லும் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள். புதிய சொத்துக்கள் சேருவதற்கும் ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்படும் நெருக்கடிகளும் முட்டுக்கட்டைகளும் இழுபறிகளும் சற்று இருக்கத்தான் செய்யும். ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நிதானமும் அதே நேரம் செயல்பாட்டில் நம்பிக்கையும் பிறக்கும். நிதானம் இருக்கும், அதே சமயம் தங்களுடைய வேலைகளை முன்னின்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் ஆகும். ஆக இந்த மாதம் என்பது உங்களுக்கு இழுபறியும் செலவையும் தொழில் ரீதியாக மந்த நிலையும் ஏற்படுத்தினாலும், ஒரு சில கிரகங்களின் நல்ல ஒரு நிலையால் உங்களுக்கு அந்த இழுபறியிலிருந்து நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். ஆக இந்த ஆடி மாதம் என்பது தங்களுக்கு ஒரு நிதானமான மாதமாகவும் எச்சரிக்கையான மாதமாகவே அமைகின்றது. மிக சிறப்பான மாதம் என்று கூற முடியாது. ஆனால் எது ஒன்றையும் சமாளித்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய மாதமாக அமைகின்றது.